தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வர மே 4 தமிழக சட்டமன்றத்துடைய ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. இந்த வாட்டி ரிசல்ட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே குறிப்பாக பார்த்தோம்னா இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளில் இந்த எலெக்ஷனுடைய தீர்ப்பு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாருமே அவங்க நார்மல் லைஃப்பை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை வச்சு இளைஞர்களுக்குள்ள எதுவுமே பெருசாக நீங்கள் பேசிக்க வேணாம், சண்டை போட்டுக்க வேணாம். ஸோ வந்து ஜெயிக்கிறவங்க நாட்டை எப்படி ஆள போகிறாங்கன்றது அது அடுத்த கட்ட விவாதம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கின்னு பிரச்சனை பண்ணிக்க வேணாம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஸோ யார் மேலே ஜெயித்தாலோ யார் தோத்தாலும் யாருக்குமே வந்து நம்ம வீட்டுக்காக அவங்க நேரடியாக வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. நாட்டுடைய நல்லதை பார்க்க போகிறாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இதுக்காக மக்கள் யாரும் நீங்கள் இளைஞர்கள் வந்து உங்களுக்குள்ள வாக்குவாதத்தை அதிகமாக்கி அது கைகலப்பாக சண்டையாக வரக்கூடாதுன்றதை இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். ஸோ விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடியாக இருக்கட்டும், யார் ஜெயித்தாலும் எல்லாருமே கொண்டாடுவோம். யாருக்குள்ளுமே அதிகமாக பேசி பிரச்சனை ஒன்றும் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. நம்ம பேச போகிற எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, நெய்பராக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனையை இந்த ஒரு விஷயத்தால் பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேணாம். ஸோ எல்லாரும் பி கூலாக இருப்போம். தமிழக சட்டமன்ற எலெக்ஷனை ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போம். நன்றி.